ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கோகோனட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகோனட்டோட பெனிஃபிட்ஸையும் அதுக்கப்புறம் இது என்னென்ன ஹெல்ப்லாம் நம்மளுக்கு பண்ணுது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகோனட்டுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது. அந்த பேக் ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்களுக்கு எந்த டாக்டர் எந்த வைத்தியராக கூட சரிப்படுத்தவே முடியல. லாஸ்ட்டாக ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தென்னத்தோப்பில் இந்த ராஜாவை விட சொல்லிட்டாங்க. இதை கேட்டு வீரர்கள்லாம் அவங்களுக்கு சரியாகணும்ன்ட்டு நினச்சி தென்னத்தோப்பில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ராஜாவுக்கு அங்கே வெறும் சுற்றி கோகோனட் ட்ரீஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோகோனட்ஸ் இளநீர் இதை மாதிரியே சாப்பிட்டுட்டு அவங்க அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜாவே திரும்பி அவங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீரர்களும் எல்லா மக்களும் கேட்டாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் அதெல்லாம் கேட்கும் போது ராஜா சொன்னாங்க, நான் எனக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் போது ஒரு வைத்தியர் என்னை தென்னத்தோப்பில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் நான் நிறைய தேங்காய் இளநீர் அதை மட்டுமே சாப்பிட்டு நான் குணமாயிட்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கோகோனட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோகோனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது. இந்த கோகோனட் மில்க் நீங்கள் நிறையா குடிக்கணும். இதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கவு மில்க் குடிக்கிறத விட இந்த கோகோனட் மில்க் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் லைக் ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்மால் டாப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா இந்த கோகோனட் மில்கை நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ வெயிட் பண்ணணும். ½ அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ட்ரிங்க்ஸை விட ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோகோனட் மில்க் மட்டும்தான். இளநீயும் குடிக்கலாம், அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோகோனட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கோகோனட் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.